Hello guys, welcome back to our channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வாட்டர்மெலன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 5 கிலோ அளவு வெயிட் வருது. பார்க்கவே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. வாங்க இந்த வாட்டர்மெலன்ல ஜெல்லி பண்ணிடலாம். இந்த வாட்டர்மெலனை நடுவுல ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு பாதி வாட்டர்மெலன் மட்டும்தான் தேவைப்படும். இது உள்ளே இருக்க எல்லா பழத்தையும் வந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். வந்து வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கிடையாது, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலனு குறைஞ்சது ஒரு 4 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க வந்து ஜெல்லி டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் சேம் மெத்தடில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஃப்ரூட் கலர் மட்டும்தான் இருக்க போதா. அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பொருள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்ய போகிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து உள்ளே இருக்க வாட்டர்மெலன் எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எடுத்துட்டோம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பழம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜூஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ ஜூஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. விதைகள் இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜூஸ் எல்லாத்தையும் வந்து இதே கடாயிலே சேர்த்துடலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்ததால் ஈஸியாக கரைஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் வந்து பவுடராக எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ அகர் சேர்த்துக்கலாம். இந்த அகர் தான் வந்து நமக்கு ஜெல்லி மாதிரி ஆக போகுது. அகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. அகர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே கரையணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அகர் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து முழு அகர் வாங்கி அதை சேர்த்துருக்கேன். நல்லா கரையணும். கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அகர் போட்டு நல்லா அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எம்டி வாட்டர்மெலனை வந்து இந்த ஜூஸை வந்து சேர்த்துடலாம். இது கூட வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 hours கழித்து வந்து எடுத்து பார்த்துடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு இருந்தால் ஃப்ரிட்ஜிலையும் 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் கூட 2 hours வச்சு எடுத்தோன்னா நமக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்துடும். வாங்க இப்போ எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.